இந்தியாஸ் டாப் செல்லிங் கார், இந்தியாஸ் பெஸ்ட் செல்லிங் கார், இந்தியாஸ் நம்பர் 1 கார் மேக்கர், இப்படி பல பட்டங்கள் மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு சார்ந்தது. பட் சேஃப்டிங்கிற அந்த ஒரு விஷயம் இது எல்லாத்துக்குமே நேர் ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிருச்சு. காரணம், பல மாருதி சுசுகி கார்ஸ் சேஃப்டி வைஸ் ரொம்ப போரான ரேட்டிங்கை வாங்கியிருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த கார் நிறுவனம் தொடர்ந்து கிரிட்டிசைஸை மற்றும் ட்ரோலிங்க்கு ஆளாகிட்டே இருக்குது. இதற்கிடையில் ரீசெண்டாக ஒரு பலினோ லான்ச் பண்ணாங்க. சேஃப்டியில் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் முழுமையான ஒரு கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் அது எப்படி டேர்ன் அரவுண்ட் ப்ராடக்டாக அமையுது அப்படிங்கிறது தெரியும். பட் மாருதி சுசுகி லைனப்பில் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மிங் கார், அதாவது சேஃப்டி வைஸ் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள கார் அப்படின்னா விட்டாரா பிரெஸா. 2018 டெஸ்ட் செய்யப்பட்ட இந்த கார் 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருந்தது. இதற்கு இது பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குளோபல் சி பிளாட்ஃபார்மும் ஒரு காரணம் தான். இதே பிளாட்ஃபார்மில் பேஸ் பண்ண ஒரு கார் தான் எஸ்-கிராஸ். ஸோ இந்தியன் ஸ்பெக் எஸ்-கிராஸ் குளோபல் NCAPல கிராஷ் டெஸ்ட் செய்யப்படலை. பட் யூரோ NCAPல கிராஷ் டெஸ்ட் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரே பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ஸ்கோரில் டிஃபரன்ஸ் இருக்காது. அங்கே உள்ள 5 ஸ்டார் ரேட்டிங் இங்கே இந்தியன் ஸ்பெக் வரும்பொழுது குறைஞ்சபட்சம் இதே 4 ஸ்டாராவது செக்யூர் பண்ணியிருக்கும். இதற்கிடையில் ரீசெண்டாக டொயோட்டா நிறுவனத்தின் அர்பன் க்ரூசர், அதாவது மாருதிஸ் rebadged விட்வின், அந்த ஒரு காரும் கிராஷ் டெஸ்ட் செய்யப்பட்டது. அதுவும் 4 ஸ்டார் ரேட்டிங்கை செக்யூர் பண்ணுது. பட் ஒரு சர்ப்ரைசிங்கான ரிசல்ட் என்ன கேட்டிங்கன்னா, பிரெஸாவை விட கொஞ்சம் அதிகமான பாயிண்ட். பிரெஸா 4 ஸ்டார் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் மற்றும் 2 ஸ்டார் சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருந்தது. பட் அர்பன் க்ரூசர் 4 ஸ்டார் அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கோட சேர்த்து சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் 3 ஸ்டாராக உயர்ந்திருந்தது. இதற்கு காரணம் சைல்ட் சீட் இந்த முறை ரிவர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது தான். இருந்தாலும் இந்த ஒரு கிராஷ் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் குளோபல் NCAP நிறுவனத்தை ஈர்த்திருந்தது. இதற்கான முழு விளக்கத்தையும் அந்த நிறுவனத்தின் செக்ரட்டரி ஜெனரல் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு கார் நிறுவனமும் காலப்போக்கில் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சு பல ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணக்கூடிய கார் நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டுதோறும் அந்த ப்ரைஸை குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு சப்ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்களை கொடுப்பதாகவும், குறிப்பாக வெல்டிங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது மூலமாகவே அவங்களுக்கு கணிசமான தொகையை மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். இந்த வகையில் தான் சில கார்கள் ஆரம்பத்தில் கிடைச்ச சேஃப்டி ரேட்டிங்க்கும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அதே காரை கிராஷ் டெஸ்ட் செய்யும் பொழுது போரான சேஃப்டி ரேட்டிங் வாங்குறதுக்கும் காரணம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பிரெஸாவும் அந்த மாதிரியான பாதையில் போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் டொயோட்டாவோட அர்பன் க்ரூசரை அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதிலிருந்து வந்த அவுட்கம்மை வச்சு அவங்க பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காங்க. மாருதி ஸ்ட்ரக்சரலாக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாமல் இந்த காரோட குவாலிட்டியை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்றத சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில் மாருதி விட்டாரா பிரெஸா மற்றும் டொயோட்டாவின் அர்பன் க்ரூசர் இரண்டுமே 5 ஸ்டார் கேப்பபிளான கார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கு அந்த நிறுவனங்கள் பெரிய அளவில் எந்த மாற்றங்களும் செய்ய தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த மாதம் இதே காருடைய ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் லான்ச் ஆக இருக்கு. இந்த காரில் ஸ்டாண்டர்டாக 4 ஏர்பேக் மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் ஆஃபர் பண்ண போகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையாகும் பட்சத்தில் கண்டிப்பாக முதல் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டட் கார் அப்படிங்கிற ஒரு பெருமை விட்டாரா பிரெஸாவுக்கும் வரும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த கிராஷ் டெஸ்ட் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கு. அதாவது விட்டாரா பிரெஸா மற்றும் எஸ்-கிராஸோட கிராஷ் டெஸ்ட்டுக்கும் மற்ற மாருதி கார்களின் கிராஷ் டெஸ்ட்டுக்குமான ஒரு பெரிய வித்தியாசமே பிளாட்ஃபார்ம். பிரெஸா எஸ்-கிராஸை தவிர்த்து மற்ற எல்லா கார்களுமே ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணப்பட்டது. இந்தியா, இந்தோனேசியா போன்ற எமர்ஜிங் மார்க்கெட்டுகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க. உண்மையாகவே அது லைட் வெயிட் பிளாட்ஃபார்ம் தான், கேப்பபிளான சேஃப்டியை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. இந்த ஒரு பிளாட்ஃபார்மை தான் பலினோவில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பலினோவோட கிராஷ் டெஸ்ட் வந்தால் தான் உண்மையாகவே அந்த பிளாட்ஃபார்மும் எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.